Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் தவிக வேட்பாளர் சினோரா அசோக் இடையே கடும் மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. சென்னை துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வாக்குச்சாவடியில் தேர்தல் விதிகளை மீறி திமுகவினர் வாக்குச்சாவடிக்குள் நுழைவதாக தவிகவினர் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தவிக வேட்பாளர் சினோரா அசோக் அங்கிருந்த திமுக நிர்வாகிகளை தட்டி கேட்டுள்ளார். அப்போது அந்த தொகுதியின் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான சேகர் பாபு அங்கிருந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே நேருக்கு நேர் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதனையடுத்து பதற்றமான சூழல் நிலவியதால் அங்கிருந்த காவல்துறையினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டையில் தவிக நிர்வாகியை திமுக நிர்வாகிகள் தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. சைதாப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட 46வது வாக்குச்சாவடியில் தேர்தல் பணிகள் குறித்து தவிக வழக்கறிஞர் அணி நிர்வாகி செந்தமிழ் செல்வன் ஆய்வு செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த திமுகவினருக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த தொகுதியின் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான மா சுப்பிரமணியன் முன்னிலையில் திமுக தொண்டர்கள் தவிக வழக்கறிஞர் செந்தமிழ் செல்வனை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக தாக்கினர். இதுகுறித்த காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதியில் விசிக பாமக நிர்வாகிகள் மோதிக்கொண்டதில் 4 பேர் காயமடைந்தனர். ஆகாரம் பகுதியில் இருந்த வாக்குச்சாவடி மையம் அருகே நின்று கொண்டிருந்த விசிக பாமக நிர்வாகிகள் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் 4 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதியில் நிறைமாத கர்ப்பிணியான நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை தாக்கிய திமுக நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் என அக்கட்சியினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அம்மாப்பேட்டை அருகே உள்ள உக்கடை வாக்குச்சாவடிக்கு நதக வேட்பாளர் அனீஷ் பாத்திமா வந்துள்ளார். அப்போது அவர் அணிந்திருந்த கட்சி துண்டை காவல்துறையினர் அகற்ற சொல்லி இருக்கின்றனர். இதனையடுத்து அவர் துண்டை காரிலேயே வைத்துவிட்டு உள்ளே சென்றார். ஆனால் அதே வாக்குச்சாவடியில் இருந்த திமுக நிர்வாகிகள் தங்கள் கட்சியின் சின்னம் பொறித்த அடையாள அட்டையை வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. இதனை சுட்டிக்காட்டி நதகவினர் காவல்துறையிடம் கேள்வி எழுப்பிய போது இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டு உள்ளது. அப்போது 8 மாத கர்ப்பிணியான நதக வேட்பாளர் அனீஷ் பாத்திமாவை திமுகவினர் தாக்கியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அறுத்து கொண்டு அதை பண்ணிவிடும் நாம் தமிழ் பிள்ளைகளெல்லாம் மிரட்டி இருக்கிறாங்க. மிரட்டி ஒன்று தள்ளி கிள்ளி கல்லை எடுத்து அடித்து அந்த பாப்பாவுக்கு அந்த நாற்காலியை உதச்சி தள்ளி அவங்க கர்ப்பிணி கிட்டத்தட்ட 8 மாதம் முடிஞ்சு 9 மாத கர்ப்பிணி அவங்க ரொம்ப அதாவது அவங்க மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. அங்கேருந்து ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு வரோம். இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான இந்த குண்டர்களை கொண்டு சர்வாதிகாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய அந்த ஒன்றிய செயலாளர் நகர செயலாளரை காவல்துறை கைது செய்யணும். அப்படி கைது செய்யலைன்னா அந்த வாக்குச்சாவடி போய் முற்றுகையிட்டு கைது செய்கிற வரையிலும் அங்கே இருக்கக்கூடிய வாக்களிக்கப்பட்ட பெட்டிகளை வெளியில் எடுக்க விட மாட்டோம். இப்போ அந்த அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரை வாங்க மறுத்திருக்கிறாங்க. ஏன்னா காவலருக்கு முன்னாடியே அந்த புகார் மனு வாங்கி ஒன்றிய செயலாளர் நகராஜா கிழிச்சு போட்டிருக்காரு. அப்போ காவல்துறை யாருக்காக செயல்படுதுன்னு தெரியல.